Hi guys, welcome back to my channel Super Smart. So இன்னைக்கு daily question seriesல நம்ம Indian polityல இருந்து state legislature topicல இருந்து 20 questions வந்து பார்க்க போறோம். So already state executive வரைக்கும் நம்ம வந்து topics பார்த்திருக்கோம். So நீங்க அதை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே description box check பண்ணுங்க. அதுல வந்து Indian polityயோட question answer seriesோட playlist வந்து கொடுத்திருக்கேன். So இப்போ வந்துட்டு இந்த topicல இருந்து 20 questions வந்து பார்ப்போம். So வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த டாப்பிக்கோட வீடியோ கிளாஸ் நீங்கள் ஃப்ரீயாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு இந்த லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னா என்ன அப்படின்ற அந்த கம்ப்ளீட் கண்டென்ட்ஸுமே நான் வந்து உங்களுக்கு அதில் டீச் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சரை வந்து பார்க்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ தட் உங்களால் வந்துட்டு அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சருக்கு ஆன்சர் பண்ண முடியுதான்னு உங்களே நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். So first question, according to the constitution, the upper house of the state legislature is created and abolished on the recommendation of dash. ஸோ யாரோட ரெக்கமெண்டேஷனில் வந்துட்டு இந்த அப்பர் ஹவுஸ் ஆஃப் த ஸ்டேட்டை வந்து அபாலிஷ் வந்து பண்ண முடியும், இல்லைனா கிரியேட் வந்து பண்ண முடியும். ஸோ சீஃப் மினிஸ்டரால் முடியாது, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரால் முடியாது, கவர்னரால் முடியாது. அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் ஹேவ் பைகேமரல் லெஜிஸ்லேச்சர்? ஸோ இங்கே ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, பீகார், உத்தரப்பிரதேஷ் இல்லை எங்கே வந்து பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் வந்து இருக்குது? ஸோ ஆன்சர் வந்து எல்லாமே. ஸோ ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, பீகார், உத்தரப்பிரதேஷில் பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் வந்து இருக்கு. அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எம்பவர்ட் டு டிசால்வ் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் த ஸ்டேட்? ஸோ ஸ்டேட்டோட லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை வந்துட்டு டிசால்வ் பண்ணுற பவர் வந்து யாருக்கு இருக்கு? யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கவர்னருக்கு. அடுத்து, which of the following is correct about the heading of the article 162 of the Constitution of India? So article 162ல என்ன வந்து சொல்லியிருக்காங்க? ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் ஸ்டேட்டோட எக்ஸ்டென்ஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இந்தியன் ஸ்டேட் டஸ் நாட் ஹேவ் த பைகேமரல் லெஜிஸ்லேட்டிவ்? ஸோ பைகேமரல் லெஜிஸ்லேட்டிவ் வந்து இங்கே கொடுத்துருக்கிறதுல எந்தெந்த ஸ்டேட்டில் வந்து கிடையாது? ஸோ ஆன்சர் வந்து தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் பைகேமரல் லெஜிஸ்லேட்டிவ் வந்து கிடையாது. ஸோ நம்ம சேனலில் உங்களுக்கு 2 விதமான சயின்ஸ் மெட்டீரியலும் ஜியாகிரஃபிக்கு ஒரு புக்கும் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு வால்யூமில் ஃபிசிக்ஸ் வரைக்கும் கவர் ஆகும், 2வது சயின்ஸ் வால்யூமில் கெமிஸ்ட்ரியும் பயாலஜியும் கவர் ஆகும், அண்ட் இதில் வந்துட்டு ஜியாகிரஃபி வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ எல்லாமே வந்துட்டு டாபிக் வைஸ் கண்டென்ட், புக் பேக் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், டூ யூ நோஸ் எல்லாமே வந்துட்டு இந்த புக்கில் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ இந்த புக் இருந்தாலே உங்களால் இந்த சப்ஜெக்டில் கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து வெப்சைட்டில் கொடுத்துருக்கேன். நம்ம வெப்சைட்லேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம், அமேசான்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு கொஸ்டின் பேங்க்கும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. இதுவும் டாபிக் வைஸ் வந்து உங்களுக்கு அந்த டாபிக் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இருக்கும், பின்னாடி ஆன்சர் கீ இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்குற ஒரு நோட்டாகவும் யூஸ் பண்ணலாம், மார்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் பேங்காகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் வந்துட்டு நீங்கள் நம்ம சேனல்லையும் பர்ச்சேஸ் பண்ணலாம், அண்ட் அமேசான்லேயும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்டிகல்ஸ் டீல்ஸ் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்? ஸோ எந்தெந்த ஆர்டிக்கல் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரை வந்து டீல் பண்ணுது? ஸோ இதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 168. அடுத்து, whose government were dismissed in 1984? ஸோ இதில் யாரோட கவர்மெண்ட் வந்து 1984 வந்து டிஸ்மிஸ் ஆச்சு? ஸோ யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா 3 and 4 ராமாதும் ஃபரோஸ்தும். அடுத்து, which of the following institution has the final power of deciding on the composition of the upper house of the state legislature? ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதுல யாருக்கு வந்து எந்த இன்ஸ்டியூட்டுக்கு வந்து ஃபைனல் பவர் இருக்குது, அதாவது அப்பர் ஹவுஸோட காம்போசிஷனை டிசைட் பண்ணுறதுக்கு? யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கு. அடுத்து, what can be the maximum number of member in a legislative assembly of the state in India? ஸோ இந்தியாவில் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, ஸ்டேட்டோட லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் எவ்வளோ மெம்பர்ஸ் வந்து இருக்கலாம்? எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 500. அடுத்து, வாட் இஸ் த அப்பர் லிமிட் ஆஃப் எலெக்ஷன் எக்ஸ்பென்ஸ் இன் அ பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூவன்சி? ஸோ பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூவன்சியோட எலெக்ஷன் எக்ஸ்பென்ஸ் வந்து எது வரைக்கும் இருக்கலாம்? எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25 lakh தான் வந்து அப்பர் லிமிட்டே. அடுத்து, இந்த டாப்பிக்கோட பிடிஎஃப் ஃபைல் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் நான் உங்களுக்கு வீடியோ கிளாஸில் எடுத்த கம்ப்ளீட் கண்டென்ட் வந்து அதில் இருக்கும். ஸோ அந்த பிடிஎஃப் வச்சு தான் உங்களுக்கு நான் கிளாஸே எடுத்திருக்கேன்.
அடுத்து, in which year the Metropolitan Council of Delhi was replaced by 70-member Legislative Assembly? எப்போ வந்துட்டு டெல்லியோட அந்த மெட்ரோபாலிட்டியன் கவுன்சில் வந்துட்டு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வித் 70 மெம்பர்ஸாக வந்து சேஞ்ச் ஆச்சு? எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா 1992. அடுத்து, the power to create or abolish legislative council in state is vested with which among the following? ஸோ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் கிரியேட் ஆர் அபாலிஷ் பண்ணுற பவர் வந்து யாருக்கு இருக்குது? யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் த ஸ்டேட்டுக்கு வந்து இருக்குது. அடுத்து, விச் இஸ் த பீரியட் ஃபார் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆஃப் த டிடைன் த ஆர்டினரி பில்? ஸோ ஆர்டினரி பில்லில் வந்து இது பண்ணுறதுக்காக லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு கொடுக்கப்படுற காலம் எவ்வளோ நாட்கள்னு பார்த்தீங்கன்னா 4 months. அடுத்து, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் டஸ் நாட் ஹாவ் அ பைகேமரல் லெஜிஸ்லேச்சர்? ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதுல எதுக்குல வந்து பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் வந்து கிடையாது? ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் டஸ் நாட் ஹாவ் அ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்? ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதுல எந்த ஸ்டேட்டில் வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து கிடையாது? ஸோ எங்கன்னா உத்தராகண்ட். அடுத்து, the tenure of members of legislative council is dash. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மெம்பரோட பீரியட் வந்து எவ்வளோ இயர்ஸ்? ஸோ எவ்வளோனா 6 years. அடுத்து, in which year the legislative council of Tamil Nadu was abolished? ஸோ எந்த இயரில் வந்து தமிழ்நாடுல இருந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை வந்து அபாலிஷ் பண்ணாங்க? ஸோ எப்போனா 1986ல். அடுத்து, ஒரு assertion and reasoning question. The legislative assembly is the real center of the power in the state. Reason வந்து it makes the important appointment of the head of the department. ஸோ ஆன்சர் வந்து ஏ வந்து கரெக்டு, பட் ரீசன் வந்து தப்பு. அடுத்து, in a state money bill can be introduced in dash. ஸோ மணி பில்லை வந்து எங்கே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க? எங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் மட்டும்தான். ஸோ லாஸ்ட் கொஸ்டின், த மினிமம் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இஸ் டேஷ். ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட மினிமம் ஸ்ட்ரென்த்தே வந்து எவ்வளோ? ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40. ஸோ இதோட வந்துட்டு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லேருந்து நம்ம 20 questions வந்து பார்த்தாச்சு. ஸோ அப்கமிங் டேஸில் நெக்ஸ்ட் டாபிக்லேருந்து நம்ம 20 கொஸ்டின் பார்ப்போம். அண்ட் ஆல்டர்னேட் டேஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் வந்து நம்ம சால்வ் பண்ணிகிட்ருக்கோம் சப்ஜெக்ட் வைஸ். ஸோ நீங்கள் அதுவுமே வந்துட்டு நம்மளோட சேனலில் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஃப்ரீயாக வந்துட்டு உங்களுக்கு தமிழோட வீடியோ கோர்சஸும் வந்து போயிட்டுருக்கு. அதையும் வந்து உங்களோட ப்ரிப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.